அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் டேஸ்டி மோமோ சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய டேஸ்டியான மோமோ நல்ல எண்ணெய் மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். ஒரே ஒரு தூள் வச்சு இந்த குழம்ப அவ்வளவு அருமையாக செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கத்திரிக்காய்களை ஈக்குவலாக சரியான அளவில் ஒரே மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இதில் நம்ம மேல் தண்டு பகுதியை சிறிதளவு விட்டு கட் பண்ணிவிட்டு அடிப்பக்கத்தில் இருந்து 4ஆக நம்ம கீறி எடுத்துக்கணுங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் குழம்பு எவ்வளோ கொதித்தாலும் கத்திரிக்காய் குழையாமல் வரும், சாப்பிடவும் ருசியாக இருக்கும். கட் பண்ண கத்திரிக்காய்கள் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டா கருக்காமல் இருக்குங்க. அடுத்ததாக வானல் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்தி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளி 2 பொடியை நறுக்குன்னு இது கூட சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட ஹோம்மேடு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததும் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. மசாலாவை இந்த மாதிரி வதக்கும் போது குழம்பு நல்லா திக்னஸாக வரதோடு மட்டும் இல்லாமல் நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் சிம்ப்ளி ஹோம்மேடுங்கிற நேமில் வீட்டிற்கு தேவையான மசாலா பொருட்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோங்க. அதில் ஒன்று தான் இந்த குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் பொறுத்த வரைக்கும் புளி ஊற்றி செய்யக்கூடிய வெஜ் நான்வெஜ் குழம்பு எதுவாயினும் இந்த ஒரு மசாலா பொடி மட்டும் போதுங்க. குழம்பு அவ்வளவு ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. அதோட கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை மிக்சியில் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. குழம்பு வைக்கிற மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய்களை சேர்த்தி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா சுருண்டு நல்லா வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா வெந்து கொடுத்துருங்க. இந்த பக்குவத்தில் எடுத்தால் தான் குழம்பு சுவையாக இருக்கும். இது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற ஆயில்லையே இப்போ நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துடலாங்க. இதுவும் சிம்ப்ளி ஹோம்மேட் ப்ராடக்டோட சேர்ந்தது தான். தாளிப்பு வடகம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம் போன்ற பொருட்களை சேர்த்தி வெயிலில் நல்லா காய வச்சு பதப்படுத்தி இருக்குங்க. இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அனைத்து வகையான குழம்புகளுக்கும் தாளிப்புக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறத விட இந்த வடகம் சேர்த்திக்கிறது மூலிமா குழம்பு நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கிற கடுகு நல்லா வெடித்த பின்னாடி 4 பூண்டு பற்களை சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை இதில் சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே எலுமிச்சங்கு சைஸில் அளவில் புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்தி குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாம் வதக்கி வச்ச கத்திரிக்காய்களை இதில் சேர்த்திடலாம். கத்திரிக்காயில் சேர்த்த பின்னாடி மீண்டும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவில் கரும்பு சர்க்கரை இதில் சேர்த்தி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. அவ்வளவுதான், ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகியாச்சுங்க. இந்த குழம்பு எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதித்து வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா சைவ மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு ருசியான ஊறும் சுவையில் இந்த குழம்பு இருக்குங்க. இதே முறையில் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மோமோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.